வேர்ல்டுலயே பார்த்தீங்கன்னா 2வது பெரிய பீச். வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. இது ஒரு டேட்டூ ஷாப்பு. உங்களுக்கு வேண்டிய டிசைன்ஸ்லாம் இங்கே கம்ப்யூட்டரில் போட்டு அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. விஜய், அஜித், எம்ஜிஆர், கமல், ரஜினி இப்படி நிறைய ஹீரோஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஒவ்வொரு பிளேட்டையும் அவங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு சார்ஜ் பண்ணி உடனே அங்கேயே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான மெரினா பீச்சை தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் இருக்கு. வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா 2வது பெரிய பீச். நம்ம இப்போ எப்படி போகிறோம்னா, மவுண்ட் ரோட்டில் இருக்கிற எல்ஐசி வழியாக போய் அப்படியே சேப்பாக்கம் ஸ்டேடியத்து வழியாக போய் நம்ம பீச்சுக்கு போயிடுறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பீச் ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கலைஞரோட நினைவிடம். இதுதான் அண்ணா கலைஞரோட நினைவிடம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இருக்கிற நினைவிடத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம உழைப்பாளர் சிலை. இப்ப பார்க்கறது தான் பீச்சோட என்ட்ரன்ஸ். பாத்தீங்கன்னா 2 சைடும் நிறைய கடைங்க இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா வேண்டிய ஸ்நாக்ஸ் எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு. இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃப்ரூட் ஸ்டாலு. இப்ப நான் ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டு பாக்குறேன். வெயிலுக்கு ரொம்ப இதமா இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கப்பு வந்து இதுல 20 rupees தான். அதுல பாத்தீங்கன்னா நல்ல வெரைட்டி ஃப்ரூட்ஸ் இருக்குது. பாம்பே சாட்ஸ், இந்த மாதிரி சாட் ஐட்டம்லாம் இங்க நிறைய இருக்கும். பேல்பூரி, பானிபூரி எல்லாமே இருக்கும். இங்க நீங்க பாக்குறதுலாம் நெல்லிக்காய், இறந்த பழம், உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க நிறைய கிடைக்கும். என்ன ஐட்டங்களோ இப்போ நான் ஒரு பேக் ஷாப்பை பார்த்துட்டு இருக்கேன். அங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்னைக்கு வந்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க. ரொம்ப வெயிலே அடிக்கல, கிளவுடியா இருக்குது. நிறைய ஜனங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்க்கறது வந்து பீச்சுக்கு போற வழியிலேயே உள்ள கடத்தெருவு. 2 பக்கமும் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும். எல்லா ஐட்டம்ஸும் அதில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல சாட்டர்டே சண்டேல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வரவே முடியாது. இது ஒரு டேட்டூ ஷாப்பு. உங்களுக்கு வேண்டிய டிசைன்ஸ்லாம் இங்கே கம்ப்யூட்டரில் போட்டு அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே இப்போ நம்ம பார்க்குற ஷாப் வந்து இந்த ஷெல்ஸ்லேயே உள்ள நிறைய கீ செயின், மாலை இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. வீட்டில் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. இங்கே இந்த கீ செயின் பார்த்தீங்கன்னா 20 rupees தான் போட்டிருக்கு. ஹேங்கிங்ஸும் செல்லிலேயே செஞ்சு வச்சுருக்குறாங்க. இப்போ பார்க்குறது வந்து வாட்சுக்கு ஷாப் பார்க்குறோம். நிறைய வாட்சஸ்லாம் இருக்குது. இன்னும் போயிட்டே இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நிறைய ஷாப்ஸ் தான் ஃபுல்லும். இதில் மோஸ்ட்லி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அங்கேயே நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் கூட, பீச்சில் குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து விஜய், அஜித், எம்ஜிஆர், கமல், ரஜினி இப்படி நிறைய ஹீரோஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட உங்களுக்கு போட்டோ எடுக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா நீங்க நேரில் போய் எடுக்க முடியாட்டி கூட இந்த இடத்துல நின்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே தத்ரூபமா அவங்க கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட மாதிரியே நீங்க எடுத்துக்கலாம். அது மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்க வச்சிருக்காங்க. நிறைய போட்டோ ஷாப்லாம் வச்சிருக்காங்க. உடனே உங்களுக்கு பிரிண்ட் போட்டு தந்துருவாங்க. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஐட்டம்ஸ், செராமிக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கும். நிறைய ஜார்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு கப் அண்ட் சாசர்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இங்க கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். போற வழியிலே பாத்தீங்கன்னா நீங்க நல்ல தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு ஜூஸ் ஷாப்லாம் நிறைய இருக்குது. காலியா பாக்குற மாதிரி மற்ற நாள்ல எல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது, கிரௌடா இருக்கும். இன்னைக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. டாய்ஸ் ஷாப்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு வேண்டிய நிறைய டாய்ஸ்லாம் இருக்குது. ஐஸ்கிரீம் பார்லரு. நம்ம ஒரு பீச்சுக்கு வந்தால் என்னென்னலாம் ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு நினைப்போமோ அத்தனையும் இங்கே இருக்குது. சென்னையில் வசிக்கிற எல்லாருக்கும் வந்து ரொம்ப பெரிய வரப்பிரசாதம்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய கிஃப்டட் வந்து நம்ம மெரினா பீச் தான். எல்லாருமே என்ஜாய் பண்ணுற இடம் அது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, நல்ல மிளகா பஜ்ஜி, உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் அவங்க சுட சுட பண்ணி கொடுப்பாங்க. ஆனியன் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா, இப்படி பார்க்கறதுக்கு நல்ல
நல்ல சுட சுட உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்க அப்படியே பீச் போய் பார்த்துட்டு நல்ல ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா வரலாம். பாருங்க பஜ்ஜி கடை 2 சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இங்க நீங்க பாக்குறது வந்து ஃபிஷ்லயே எல்லா ஐட்டம்ஸும் இங்க வச்சிருப்பாங்க. நீங்க அதை எது வேணும்னு சொல்லி கேட்குறீங்களோ அதை வந்து ஒவ்வொரு பிளேட்டையும் உங்களுக்கு வந்து எவ்வளவு வேணுமோ அதுக்கு சார்ஜ் பண்ணி உடனே அங்கேயே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா பொரிச்சு கொடுத்துருவாங்க. அதுவும் நல்ல சூப்பரா இருக்கும். சாப்பிட கிடைச்சது. இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாப்பிட்ற ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்களா நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் பீச்சு கிட்ட. இப்போ வரிசையாக இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் ஸ்டால் தான் வச்சுருப்பாங்க பொரிச்சு தர்றதுக்கு. எல்லோரும் உட்காந்துலாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்திருக்கிறது இப்போ மதியானம். தங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வீட்டில் வாங்கி ஷோகேஸ்லலாம் வைக்கலாம். சங்குலேயே பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் மாலையெல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. பாருங்கள் பீச் பக்கத்தில் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது பீச்சு. ஃபேமிலியோட வரவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஜாலியாக இருக்கும். குழந்தைங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ பெரிய பீச் பாருங்க நம்மளோட பீச்சு இது. பட் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக உருவாக்குன பீச் தான் இது. சரி இந்த மத்தியான நேரத்தில் பாருங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஹார்ஸ் ரைடிங்லாம் போகலாம். 100 rupees தான் கேட்குறாங்க. இது ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும். பீச்சில் எல்லாருமே ஃபேமிலியோட நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் கூட போய் தண்ணியில் கால் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு வரலான்னு இருக்கேன். பாருங்க அலையில இருந்து நிறைய பேர் நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பீச் ஓரம் முழுசும் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அலை நல்லா வந்து எல்லார் மேலேயும் மோதி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இந்த பீச்சில் வந்து ரொம்ப உள்ளரெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா அலை வந்து இழுத்துட்டு போயிடும். கேர்ஃபுல்லாக நம்ம எல்லாமே ஃப்ரண்ட்ல சும்மா கரையிலே இப்படியே இருந்தால் சேஃப்டியாக இருக்கும். காலில் தண்ணி பட்டோன்னு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக நிறைய மக்கள் கூட்டமாக இருக்கும். இப்போ காலியாக இருக்குது நம்மளுக்கு. பாருங்க சின்ன பசங்கள்லாம் நல்லா விளையாடுறதுக்கு எப்படி நிறைய டாய்ஸ்லாம் இருக்குது பாருங்க. பாருங்க குதிரை சவாரி. குழந்தைங்களாம் அழகாக குதிரை சவாரி பண்ணலாம். நம்ம மெரினா பீச்சுக்கு வந்தாலே இங்கே உள்ள மணற்பரப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் எல்லாருமே. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அப்படியே நம்ம அந்த மணல்ல நடந்து போனீங்கன்னாலே ஒரு அழகா தனி சுகம்தான். அவ்வளோ நீளமான இந்த மெரினா பீச் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் நீளம் உள்ளதுன்னு சொல்றாங்க. நம்ம வெளியூர்ல இருந்து வர மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து எங்க இருந்து நீங்க நார்த் சைட்ல இருந்து காஷ்மீர்ல இருந்து வரவங்க கூட நம்ம மெரினா பீச்ல வந்து ஒரு கால் வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தான் நம்ம மெரினா பீச். நம்ம மெரினா பீச்சை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து பெரிய பெரிய மீட்டிங்லாம் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா மெரினா பீச்ல தான் நடந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு கூட இங்க தான் கூடுனாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் தான் இந்த மெரினா பீச். நம்ம இப்ப பாக்குற இந்த மெரினா பீச் நீங்க மணற்பரப்பை பாக்குறீங்கல்ல எவ்வளவு அகலமா இருக்குதுன்னு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து இது இப்படி கிடையாது. இது செயற்கையான ஒரு பீச்னு சொன்னேன்ல. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து நம்ம செக்ரட்டேரியட்டுக்கு ஆப்போசிட் வரைக்கும் அது பக்கத்துல வரைக்கும் தண்ணி வந்துகிட்டு இருந்திருக்கு. ஆங்கிலேயர் காலத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து கடற்கரையில வந்து கொஞ்சம் உள்வாங்கி இருக்குது. இப்ப நம்ம சுனாமி எல்லாம் வந்தப்ப தண்ணி எல்லாம் உள்ளர போனுச்சுல அத மாதிரி இந்த இடமே வந்து கொஞ்சம் உள்ளர வாங்கி இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இவங்க இந்த இடத்த வந்து ஒரு பீச்சா அமைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் பண்ணி தான் இந்த இப்ப நம்ம பாக்குற இந்த மாதிரியான பீச்சை அந்த காலத்திலேயே ஆங்கிலேயர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு பிரசிடென்சி காலேஜ் இருக்குது. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பீச். இவ்வளவு மக்கள் அழகா போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஏரியா தான் இது. பாருங்க இப்ப மெட்ரோ கூட இங்க வரப்போகுது இந்த இடத்துல. இப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா மெரினா பீச் பக்கத்துல வந்து உங்களுக்கு டெக்கரேஷன் பண்றது தான் வேலையா இருக்கும். அந்த அளவுக்கு பீச்சையும் டெக்கரேட் பண்ணுவாங்க. அதுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸும் எல்லாம் பண்ணுவாங்க. இவ்வளவு நாள் இந்த இடத்துல வந்து ஒரு மெட்ரோ வராம இருந்துச்சு. இப்ப அதையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் மெட்ரோவும் வந்துடும். அப்போ எல்லாரும் ரொம்ப ஈஸியா அந்த க்ரௌடெல்லாம் வந்து இந்த பஸ்ல சில பேர் வந்துட்டு போறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். பாருங்க லைட் ஹவுஸ் உங்களுக்கு தெரியுது இல்லையா எப்படி இருக்கு பாருங்க. இந்த ரோடே இவ்வளோ அழகா 2 சைடும் நல்ல மரங்களோட நல்ல ஈவினிங் நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாக்கிங் பிளேஸா இருக்கும். இந்த லைட் ஹவுஸ்ல இருந்து அப்படியே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா சாந்தோம் சர்ச்சும் பக்கத்திலே தான் இருக்குது. இது அப்படியே நீங்க மெரினா பீச்சுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா பட்டினம்பாக்கம் பீச். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய வீடெல்லாம் இருக்கும். அந்த மீனவர்கள்
மீனவர்களோட குடியிருப்பெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாட்டு கடைகள்லாம் இருக்குது. அது உள்ளர அந்த சைடு அப்படியே போட்டில் பிடிச்சிட்டு வந்து ஃபிஷ் நிறைய இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபிஷ் எல்லாம் வாங்கிக்கலாம். பார்க்குறீங்கல்ல, இங்கே ஆப்போசிட்டில் வந்து அவங்களோட வீடெல்லாம் இருக்கும். இந்த மீனவர்களோட குடியிருப்பெல்லாம் இங்கே அவங்களோட போட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல இடத்த உங்களுக்கு காட்டுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.